Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போற கரண்ட்லி ஸ்டேட்டஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் பண்ண தேவதையை கண்டேன். ஸோ இந்த சீரியல்ல ஆக்ட் பண்ண ஆக்டர்ஸ் இப்போ எப்படி இருக்காங்க, அவங்களோட கரண்ட்லி பிக்சர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா 120க்கு மேலே வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களோட ஓல்டு சீரியல்ஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் விசிட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சீரியல் ஆக்ட் பண்ண ஆக்டர்ஸ் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சீரியலை பற்றின ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். தேவதையின் கண்டேன் 2017 ரிலீஸ் பண்ணாங்க. மொத்தமான எபிசோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 593 எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. 2020 எண்ட் பண்ணாங்க. ஸோ சீரியல் ஸ்டோரி அப்படின்னு எடுக்கும்போது ஒரு இராணுவத்தில் வேலை செஞ்சு பார்த்துட்டு இருந்த அவங்க பேரன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேரனை ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே வளர்க்குறாங்க. அவங்க தான் ஹீரோ. ஸோ அவங்க பார்க்கும்போது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக வளர்ந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோயின் பார்க்கும்போதே ரொம்பவே ஃப்ரீடமாக சுதந்திரமாக இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரே ஒரு ஆசை தான், நமக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் ரொம்பவே நம்மள அன்பா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதே மென்டாலிட்டியோட ஹீரோவும் இவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் நடக்குது. ஹீரோவும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதைத்தான் அவ எதிர்பார்க்குறா. ஸோ கண்டிப்பா நம்ம அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இருக்காங்க. சம்டைம்ஸ் பார்க்கும்போது அந்த ஹீரோயினுக்கு அவங்களோட லவ் ரொம்பவே வெறுப்பா மாறுது. ஸோ இதுதான் சீரியலோட மெயின் ஸ்டோரி. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த சீரியல் பிடிக்கும்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.